அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அமீரின் வீட்டு நிகழ்வில் சீமானுக்கு முக்கியத்துவம், மீண்டும் கட்சியில் இணைய நினைக்கிறாரா அமீர்? இது குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியில இருந்து நிறைய பேரையும் புகழையும் சம்பாதிச்சுட்டு அதற்கு பிறகு வேற கட்சியிலையோ அல்லது வேற இயக்கத்துக்கோ தன்னுடைய ஆதரவு கொடுத்து பணம் சம்பாதிக்கிற முயற்சியில நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகி இருக்காங்க. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா ராஜீவ்காந்தி. இதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா ராஜீவ்காந்தி, ராஜவேல் நாகராஜன், இது போன்ற நபர்கள்லாம் நாம் தமிழ் கட்சியில் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுமே நாம் தமிழ் கட்சிக்கு தங்களுடைய முழு ஆதரவையும் கொடுத்து மக்களிடையே ஒரு நற்பெயரை சம்பாதிச்சு அதற்கு பிறகு அந்த புகழை வச்சு வேற கட்சியில் இணைந்து பணம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அமீர்னு கூட சொல்லல. ஏன்னா அமீர் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய நபர் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனாலேயே இஸ்லாமியர்களுக்காக சீமான் கொடுக்கக்கூடிய குரல்னால தான் நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சேன் அப்படின்னு பல நேர்காணல்கள் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய தமிழ் தேசிய உணர்வுக்கும் என்னுடைய உணர்வுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னும், இதனால அவரோட ரொம்ப ஒத்து போகாத காரணத்தினால தான் நான் கட்சியிலிருந்து விலகிட்டேன், பொறுப்புல இருந்து விலகிட்டேன் அப்படின்னு அமீர் நிறைய நேர்காணலில் பகிர்ந்திருக்காரு. கருத்து வேறுபாடாகவும் கட்சியாகவும் தான் நாங்கள் வேறல தவிர அண்ணன் சீமான் எனக்கு எப்போதுமே ஒரு சிறந்த அண்ணன் தான் அப்படின்னும், என்னுடைய வீட்டு நிகழ்வில் அவருக்கு நான் முக்கியத்துவம் தருவேன், அதே மாதிரி அவர் வீட்டில் ஏதாவது நிகழ்வு நடந்தால் எனக்கு முக்கியத்துவம் தருவார் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இதற்கு ஏற்ற மாதிரி தான் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அமீர் வீட்டு இல்ல விழாவில் சீமான் அவர்கள் கலந்துட்டு இருந்தாரு. சீமானுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா மீண்டும் கட்சியில் அமீர் இணைந்திடுவாரோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அமீர் பார்த்தீங்கன்னா பல நேர்காணல்களில் சீமானை குறித்தும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்தும் கொஞ்சம் அவதூறாக பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முன்னதாக நிறைய நிர்வாகிகள் இந்த ஒரு விஷயத்தையே பண்ண காரணத்தினால தான் தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சியிலிருந்து விலகினவங்களை மீண்டும் கட்சியில இணைய வைக்கவே விடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல ரொம்ப குறிக்கோளாக இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அமீர் பார்த்தீங்கன்னா கட்சியில இணைய ஆர்வமே இல்லை அப்படின்னு நேர்காணல்களில் சொல்லியிருந்தாலும் தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை பார்த்த பிறகு நாம் தமிழ் கட்சியில இணைய நினைப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைவருக்குமே எழுந்திருக்கு. ஒருவேளை அமீர் நாம் தமிழ் கட்சியில இணையணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அதற்கு சீமானுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.